வெல்கம் டு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று கிளாஸோட கண்டினியூஷன் தான். நேற்று என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இருந்த 2024 ப்ரீவியூ கொஷின் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு 4 to 5 பேசேஜஸ் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்துடலாம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேற்று கிளாஸில் என்ன பண்ணுவோம், ஒரு 5 பேசேஜ்க்கு தமிழில் கன்வெர்ட் பண்ணி அப்புறம் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பேசேஜ் கொஷினை வச்சு ஷார்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா, ரொம்ப ப்ரீஃபாக இல்லாமல் ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் கொஷின். என்ன பாருங்க, நேற்று கிளாஸோடைய கண்டினியூஷன் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் இஸ் அ ரியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட். In this striking epigram, a 19th century writer links science with its background. ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் இஸ் த ரியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸையும் மேன்கைண்டோடைய ஹிஸ்ட்ரியையும் கம்பைன் பண்ணி ஏதோ எபிகிராமில் கல்வெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸையும் மேன்கைண்ட் வளர்ந்த ஹிஸ்ட்ரியையும் ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க. லைக் மோஸ்ட் எபிகிராம்ஸ், இட் பவர் லைஸ் இன் எம்பசைசிங் பை கான்ட்ராஸ்ட் அண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரூத் which may be easily overlooked. In this case, it is easy to overlook the relation between science and mankind and to treat the former as a abstract third party. Former as a in the science தான், இதுதான் former அப்படின்னு சொல்றாங்க, which can be sometimes be praised for its beneficial influence but frequently and conveniently blamed for the horrors of war. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித வளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு இல்லையா, ஸோ அதையும் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்ததையும் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தது, சில சமயத்தில் என்னதான் அது நல்லது கொடுத்தாலும் கெட்டதும் அதனால நடக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. சரியா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், பவர் லைஸ் இன் எம்பசைசிங் கான்ட்ராஸ்ட் அண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பெனிஃபிஷியரிஸும் இருக்குது, கான்சிக்வன்சஸும் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் மேன்கைண்ட் கேனாட் பி டிவர்ஸ்டு ஃப்ரம் டைம் டு டைம் அட் மெயின்ஸ் கன்வீனியன்ஸ். அதாவது நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சயின்ஸையும் மேன்கைண்டையும் நம்மளால் டைம் டு டைம் மாற்றிட்டே இருக்க முடியாது. Yet we have seen in spite of countless opportunities of improvement, the opening years of the present period of civilization have been dominated by international conflict. Present yearsல என்ன நடக்குது இந்த சயின்ஸ்னால அப்படின்னா, international conflicts தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Is this the inevitable result of the progress of science or the fault lie elsewhere அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது சயின்ஸோடைய ப்ராக்ரஸ்னால நடக்குதா இல்லை வேற என்ன ரீசன்னால நடக்குது அப்படின்னு கொஸ்டினோட முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணல இப்போ நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்னா வந்து சயின்ஸோடைய ப்ராக்ரஸ்னால தான் நடக்குதா அப்படின்றது. இப்போ கொஸ்டினில் போகலாமா. ஸோ இங்கே நமக்கு என்ன மெயின் ஐடியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்டையும் சயின்ஸோடைய ஹிஸ்ட்ரியும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ரிலேட்டபுளாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சயின்ஸுக்கு வந்து மேன்கைண்டோட ஹிஸ்ட்ரியும் நம்மளால் ரிலேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சயின்ஸோடைய பெனிஃபிஷியரிஸ் இருந்தாலும் அதுக்கு தனியாக என்ன சொல்கிறது கான்ஃப்ளிக்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் சயின்ஸோட ப்ராக்ரஸ்னால மட்டும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க, மேபி வேறு ஏதாவது ரீசனா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் கேட்டுட்டு விட்டுருக்காங்க. சரியா, ஸோ டோட்டலாக எதை பேஸ் பண்ணுறாங்க, சயின்ஸையும் மேனையும் ரிலேட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய மெயின் ஐடியா. எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க, ரெண்டத்தோடைய வளர்ச்சியை பற்றியும் நமக்கு வந்து ரிலேட்டபுளாக பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எம்பதட்டிக்கலி கன்வேட் பை த ஆத்தர் ஆஃப் த பேசேஜ். எம்பதட்டிக்கலி கன்வேட் அப்படின்னா இதுலேருந்து என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க நமக்கு ஆத்தர். ஸோ ஆப்வியஸ்லி இன்ஃபரன்ஸ் அதான் கேட்டிருக்காங்க. வித்தவுட் சயின்ஸ் மேன்கைண்ட் குட் நாட் ஹாவ் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் டில் டுடே அப்படின்னு கேட்குறாங்க, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் இல்லாமல் மேன்கைண்ட் இது வரைக்கும் எக்ஸிஸ்டே ஆக முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது பார்த்தோமா, இல்லை. அதை நம்ம இன்ஃபரும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, மனிதர்கள் வளர்ச்சியையும் சயின்ஸோடைய வளர்ச்சியும் கம்பேர் தான் ரிலேட்டபிளாக பண்ணியிருந்தாங்களே தவிர சயின்ஸ் இல்லாமல் மேன்கைண்ட் இல்லைனோ மேன்கைண்ட் இல்லாமல் சயின்ஸ் இல்லைன்றதோ நமக்கு எங்கேயுமே சொல்லலை. ஸோ அதை நம்ம இன்ஃபர் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அது ஃபால்ஸ். ஸோ அதனால அது வராது. நெக்ஸ்ட் பாருங்க, இட்ஸ் அ சயின்ஸ் தட் வில் அல்டிமேட்லி டிட்டர்மைன் த டெஸ்டினி ஆஃப் மேன்கைண்ட். இங்கே பாருங்களேன், ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். that will ultimately determine the destiny of mankind அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் தான் நம்ம மேன்கைண்டை டிட்டர்மைன் பண்ணுதானா இல்லை, அதுவும் அவங்க வந்து ஷியூராக 100% ஷியூராக அல்டிமேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வராது. என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்தர் 1 nor 2. ஓகேவா, ஸோ நமக்கு ரெண்டத்தோடைய வளர்ச்சியையும் கம்பேர் தான் பண்ணியிருந்தாங்க, ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை அப்படின்றத நமக்கு எங்கேயுமே சொல்லலை இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை அப்படின்றத இங்கே ஷியூராக சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் இதுதான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரே பேசேஜில்.
based on the above passage following assumptions என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Horror of modern life are the inevitable results of the progress of science அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்ஸ்லாம் நடக்குதுன்னு ஒரு லைன்ல பார்த்தோமா, அது எதனால நடக்குது அப்படின்னா ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ்னால தான் அப்படின்னு இவங்க கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. இன்எவிட்டபிள் ரிசல்ட் ஆஃப் த ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ். பட் ஆனால் நமக்கு லாஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன பண்ணியிருந்தாங்க, கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணல, அப்புறம் எப்படி நம்ம கன்ஃபார்மாக அசியூம் பண்ணிப்போம், பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால இது எனக்கு அசம்ஷன்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அடுத்து பாருங்க, த ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரூத் லைக்லி டு பி ஓவர்லுக்ட் இஸ் தட் சயின்ஸ் இஸ் வாட் மேன் ஹேஸ் மேட் இட். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க, நமக்கு பேசேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்லுக் பண்ண சொல்லியிருந்தாங்களா. லைக் மோஸ்ட் எபிகிராம்ஸ் இட் பவர்ஸ் லைஸ் இன் எம்பசைசிங் பை கான்ட்ராஸ்ட் அண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரூத் விச் மே பி ஈஸிலி ஓவர்லுக்டு. ஸோ இங்க அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்க என்னது, நம்ம சயின்ஸ் இஸ் வாட் மேன் ஹேஸ் மேட் இட். ஸோ மேன் தான் என்ன பண்ணாங்க, சயின்ஸை கிரியேட் பண்ணாங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு இங்கே 100% ஷியூராவோ இல்லை சோலி ரெஸ்பான்சிபிள் மேன்னால தான் சயின்ஸே ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத நேச்சர் பற்றியும் அவங்க எதுவுமே சொல்லலை இல்லையா. ஸோ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு அங்கே என்ன இருந்துச்சோ, ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு பேசேஜில் என்ன இருந்துச்சோ அதையே நமக்கு இங்கே வேரியஸ் ஃபார்ம்ஸில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இல்லையா. ஸோ அதனால இது நம்மளுடைய அசம்ஷன் தான். ஸோ இட் மே பி ஓவர்லுக்டு. ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. புரியுது இல்லையா. ஸோ எப்படி நம்ம அசம்ஷனுக்கு ஆன்சர் பண்ணுறோம், இன்ஃபரன்ஸ் ஆன்சர் பண்ணுறோம் என்னன்றது. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பேசேஜ் ஒன்லி வித், இப்போ நீங்கள் ஒரு லைனுக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல மீனிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு மேக்ஸிமம் அசம்ஷன் கேட்பாங்க, இல்லை இன்ஃபரன்ஸ் கேட்பாங்க, இல்லை ஓவரால் ஐடியா, அவ்வளோதான். ஸோ நம்ம பேசேஜ்லேருந்து ஓவரால் ஐடியா தான் முக்கியம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்தி எடிட்டோரியல்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்க பெரிய பேசேஜை ஒரு 2-3 லைன்ஸில் நம்ம என்ன மெயின் ஐடியான்றதை பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா எல்லா பேராகிராஃப்லையும் அது என்னன்றதை மைண்டில் வச்சோம் அப்படின்னாலே நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இந்த கொஷினில் நம்ம கொஷின்ல இருந்து போகலாமா. என்ன கேட்டிருக்காங்க, when we meet other people while we travel we learn to differentiate between அப்படின்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பேசேஜ் பார்க்கலாம். ஒன்லி வித் லாங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, என்னோடவே சேர்ந்து ரீட் பண்ணாதீங்க, ஒரு செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஷின் ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு உள்ள வாங்க, சரியா. So only with long experience and opening of his wares on many a beach where his language is not spoken will the merchant come to know the worth of what he carries and what is parochial and what is universal. So parochial na ஒன்றும் இல்லை, local அப்படின்னு மீனிங், ஓகேவா. ஸோ and what is parochial and what is universal in his choice. Such delicate goods as justice, love and honor, courtesy and indeed all things we care for are valid everywhere. But they are variously molded and often differently handled and sometimes nearly unrecognizable. இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஸோ ஃபுல்லாக வாசிடலாம். And sometimes nearly unrecognizable if you meet them in a foreign land. And the art of learning fundamental common values is perhaps the greatest gain of travel to those who wish to live at ease among their fellows அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குன்ற லோக்கலும் தெரியும், யூனிவர்சலாக அதனுடைய சாய்ஸஸ் என்ன அப்படின்றதும் தெரியும். நம்மளோட வேல்யூஸ் மட்டும் இல்லாமல் யூனிவர்சல் சாய்ஸஸ் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியும். அதுதான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, வாட் merchant come to know the worth of what he carries and what is local and what is universal in his choices. ஓகேவா. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதுதான் நமக்கு லாஸ்ட் லைனில் மீன் பண்ணுறாங்க. நமக்கு அங்கங்கே புரியலனாலும், parochial புரியல, ஸ்டார்டிங்கில் merchant, பீச், வேர்ஸு என்ன சொல்ல வராங்கன்னு புரியலனாலும் லாஸ்ட்டில் இந்த ட்ராவல்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ராவல் அப்படின்றத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த ட்ராவல் நம்மக்கிட்ட இருக்க வேல்யூஸ் நமக்கே என்னன்னு புரியாது. ட்ராவல் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட இருக்க வேல்யூஸை வந்து நமக்கே தெரியும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, லோக்கல் வேல்யூஸாக நம்ம இதை நினச்சிட்டு இருந்தோம், யூனிவர்சலாக அதை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற வேல்யூஸ் நமக்கு தெரியும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த வேல்யூஸ் தெரியுன்றது ஜஸ்டிஸ், லவ், ஹார்னர் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது, ஓகேவா. கர்டசி, இண்டீட் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது, ஃபாரின் லேண்ட்ஸ்லையும் இருக்குது. பட் அந்த ஹேண்டில் பண்ணுற விதம் தான் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வேரி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அண்ட் சம்டைம்ஸ் நியர்லி அன்ரெகனைசபிள், நம்மளால சம்டைம்ஸ் அதை புரிஞ்சுக்க முடியாமல் போகுது. ஸோ ஆர்ட் ஆஃப் லேர்னிங் ஃபண்டமெண்டல் காமன் வேல்யூஸ் இஸ் பெர்ஹாப்ஸ் த கிரேட்டஸ்ட் கெயின் ஆஃப் ட்ராவல். ஸோ ட்ராவலோட கிரேட்டஸ்ட் கெயின் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் வேல்யூஸை நம்ம எல்லா கல்ச்சர்ஸ்லேருந்தும் கற்றுக்குறோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ட்ராவல்ஸ் பற்றி சொல்கிறாங்க.
லோக்கல் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இதனுடைய மெயின் ஐடியா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், when we meet other people while we travel we learn to differentiate between. இப்போ ட்ராவலில் நான் ஒரு பீப்புளை மீட் பண்ணுறப்போ நான் என்ன வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமேஜினேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை, இங்கே நம்ம இமேஜினேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றியா பார்த்தோம். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறப்போ என்ன கிரேட்டஸ்ட் கெயின்னு சொல்லியிருந்தோம், காமன் வேல்யூஸ் தான் நம்ம கிரேட்டஸ்ட் கெயின் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ காமன் வேல்யூஸ்னால் லோக்கல் வேல்யூஸ் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் தான், ரைட்டா. கம்யூனிட்டிஸ் அண்ட் நேஷனாலிட்டிஸ். ஸோ கம்யூனிட்டிஸ் அண்ட் நேஷனாலிட்டிஸ் பற்றி இங்கே எங்கேயாவது பார்த்தோமா, இங்கே பார்த்தோம் வேல்யூஸ் பற்றி பார்த்தோம். லோக்கல் வேல்யூஸ்னா அதை நீங்கள் யூனிவர்சலாக கேரி பண்ணுற அந்த உங்ககிட்ட இருக்கிறதுக்கான யூனிவர்சல் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் கம்யூனிட்டிஸ் தனியாக, நேஷனாலிட்டிஸ் தனியாக அந்த மாதிரி நம்ம இங்கே எங்கேயுமே பார்க்கல. ஸோ இங்கே நமக்கு கிரேட்டஸ்ட் கெயின் ஆஃப் ட்ராவல் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் காமன் வேல்யூஸை நம்ம லேண்ட்லேயும் அவங்க லேண்ட்லேயும் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை கற்றுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ லோக்கல் வேல்யூஸ் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் அதுதான் நம்மளுடைய ஆன்சர், கரெக்டாக. இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த கொஷினில் நம்ம நிறைய யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு த அபவ் பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் ஹேவ் பீன் மேட். என்ன அசம்ஷன்ஸ் பாருங்க, ட்ராவலிங் லீட்ஸ் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன்ஸ். யா ரைட் இல்லையா, அவங்களுடைய கல்ச்சுரல் வேல்யூஸ் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே என்னது அது, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன்ஸ் அதுதான் இல்லையா. ஸோ அதனால இதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து, ட்ராவல் ஹெல்ப்ஸ் தோஸ் who wish to learn fundamental common values. ஸோ இது பேசிக் அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம எடுத்துப்போம். those who wish to learn fundamental common values. ட்ராவல் வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபண்டமெண்டலாக எல்லா கண்ட்ரிஸோடையும் காமன் வேல்யூஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ராவலுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெயினே என்னன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த ஃபண்டமெண்டல் காமன் வேல்யூஸ் தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நமக்கு ரிட்டர்ன் அப்படியே இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு அசம்ஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், எ பர்சன் வித் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ராவல் கேன் ரிசால்வ் டிஃப்ரென்ஷியஸ் பிட்வீன் அமாங் பீப்புள்ஸ். ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் பீப்புள் ஒப்பீனியன்ஸோடைய டிஃப்ரென்சஸ் பற்றி ஏதாவது பேசியிருந்தாங்களா, எதுவும் பேசல. கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் பற்றி பேசியிருந்தாங்க. அந்த லவ் ப்ளஸ் அந்த என்னது கர்டசி, இன்டிட், ஜஸ்டிஸ், இது எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸை பொறுத்து வேரி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பீப்புளோடைய டிஃப்ரென்ஷியேஷன் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸை நம்மளால் மீட் பண்ண முடியுன்றதை நமக்கு பேசேஜில் எங்கேயும் சொல்லலை. ஸோ பேசேஜில் பேசாத அந்த ஒப்பீனியன்டல் டிஃப்ரென்சஸை பற்றி நம்ம அசியூமும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால நமக்கு 3 வராது, ரைட். ஸோ 3 வராது அப்படின்னாலே நமக்கு 3 ஆப்ஷன் போயிடும், ஆப்ஷன் ஏ மட்டும்தான். கிளியரா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Today, if we consider cities such as New York, London and Paris are some of the most iconic cities in the world, it is because plans carries a heavy system approach wherein imposed on their precincts. Okay. இங்க நியூ டர்ம் என்னது, precincts. ஸோ இங்கே உங்களுக்கு ப்ரீசின்டெக்ஸ்ன்னு தெரியலனாலும் இங்கே அப்ரோச் வேறு இம்போஸ்ட் ஆன் தேர் அங்கே சிட்டிசன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ்டாக மீனிங் எடுத்துக்கலாம். அப்புறமா நீங்கள் டிக்ஷனரி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸில் எஸ்ஸே எழுதுறப்பையும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. த பேக் போன் ஆஃப் த சிஸ்டம் தியரி இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் சோஷியல், spatial and cultural desirables into mathematical models using computing, statistic optimizing and algorithm way of formulating and solving problems. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு மோஸ்ட் ஐகானிக் சிட்டியாக ஒரு 3 சிட்டி சொல்லியிருக்காங்க. எதனால் அதை ஐகானிக் சிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சில ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே, ஓகேவா. ஏர்லி யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் த வெஸ்ட் which began to train professionals in planning spawned some of the most indigenous planners who were experts in these domains. This was because these very subjects were observed into the planning curriculum that had its root in the social sciences, geography, architecture. Planning in India and its education differs from the West. ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் 3 கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, நியூயார்க், லண்டன், பாரிஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒரு மோஸ்ட் ஐகானிக் சிட்டின்னு சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்கன்றதான் நமக்கு இந்த பாயிண்ட்ஸ். எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. இங்கே பாருங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, பிளான்ஸ் கேரிய ஹெவி சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேக்ஸ் அப்ரோச்சும் இங்கே சொல்லிட்டாங்க. ஸ்பேஷியல், மேத்தமெட்டிக்கல் அப்ரோச். அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர்லி யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் த வெஸ்ட் பிகேன் டு ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ் இன் பிளானிங், ஓகேவா. ஸோ இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ், ஸ்பேஷியல், சோஷியல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங்கில் என்னென்னலாம் அப்சர்வ் டு பிளானிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஆர்கிடெக்சர். ஸோ அவங்களுக்கு என்னது, டைவர்சிஃபையிங் ட்ரைனிங் அண்டு பிளானிங் வந்து பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். அதனால தான் அது நமக்கு மோஸ்ட் ஐகானிக் சிட்டிஸாக இருக்குது, அதுதான் சொல்ல வராங்க,
ஓகேவா? மோஸ்ட் ஐகானிக் சிட்டிஸாக இருக்குன்னு ஒரு 2 லைன்லேயே முடிச்சிட்டாங்க. அது எதனால் ஐகானிக் சிட்டியாக இருக்குன்றத ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் எழுதியிருக்காங்க. லாஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பிளானிங் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் எஜுகேஷன் டிஃபர் ஃப்ரம் த வெஸ்ட். ஸோ இந்தியா ஏன் ஐகானிக்காக இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிளானிங் எஜுகேஷன் வந்து வெஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனோட முடிச்சிட்டாங்க. ரைட்டா? ஸோ நமக்கு மெயின் ஐடியா என்னது? ஐகானிக் சிட்டியாக ஏன் இருக்குது? அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப டிவர்சிஃபைடாக இருக்குது. ஓகேவா? எல்லாமே கவர் ஆகுது. ப்ளஸ் ட்ரைனிங்கும் இருக்குது நமக்கு. இயர்லி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? விச் பிகேன் டு ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ் இன் பிளானிங். பிளானிங்கில் இயர்லி ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அது ஐகானிக் சிட்டியாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய மேஜர் இன்ஃபரன்ஸ் நம்மளால ட்ரா பண்ண முடியுது இல்லையா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்சஸை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. கரிக்குலம் ஃபார் அர்பன் பிளானிங் கோர்சஸ் ஷுட் ஹேவ் டிவர்ஸ் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரிக்குலம் ஃபார் அர்பன் பிளானிங் கோர்சஸில் என்ன வேணும்? டிவர்ஸ் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அர்பன் பிளானிங் பற்றி அவங்க பேசல, அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தான் பேசியிருக்காங்க இல்லையா? ஸோ அர்பன் பிளானிங்னா இவங்க சிட்டி பிளானிங் பற்றி பேச வராங்க. ஸோ நமக்கு இது அந்த அப்ரோச்குள்ளே வராது. அதனால இதை நம்ம இன்ஃபர் பண்ண மாட்டோம். அடுத்தது பாருங்க. இன் இந்தியா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அண்டர் பியூரோக்ரஸி விச் லேக்ஸ் ஃபார்மல் ட்ரைனிங் இன் அர்பன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இங்கே திரும்பியும் பாருங்க பியூரோக்ரஸி பற்றி பேசியிருக்காங்க. இன் அர்பன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேசியிருக்காங்க இல்லையா? இன் இந்தியா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அண்டர் பியூரோக்ரஸி. இப்போ என்ன சொல்ல வராங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அண்டர் பியூரோக்ரஸி. பியூரோக்ரஸி பற்றி நமக்கு எங்கேயாவது ஆப்ஷனில் சொல்லியிருந்தாங்களா? எதுவுமே சொல்லலை இல்லையா? ஸோ அதனால இது வந்து அவுட் ஆஃப் பேசேஜ் பேசியிருக்காங்க. ஸோ இது கிடையாது. ஸோ இந்தியா வந்து அண்டர் பியூரோக்ரஸியில் இருக்கிறதுனால தான் ட்ரைனிங்லலாம் லேக் ஆகுதுன்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இது அவுட் ஆஃப் பேசேஜ், இது ஜென்ரல். நெக்ஸ்ட் பாருங்க. இன் இந்தியா த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அர்பன் ஏரியாஸ் இஸ் அ லோக்கல் அஃபேர் வித் அ க்ரோனிக் ப்ராப்ளம் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் ஆஃப் க்ரோனிக் ப்ராப்ளம் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸை பற்றியும் நமக்கு இங்கே எங்கேயுமே பேசலை. ரைட்? ஸோ இதுவும் நமக்கு இன்ஃபரன்ஸாக வராது. ஃபைனல் பாருங்க. வித் ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் widespread poverty in our urban areas, planning development in them is very difficult. High density of population, widespread poverty, இதுவும் நமக்கு எங்கேயுமே வரல. கரெக்ட்? ஸோ இதுவும் நமக்கு ஆப்ஷன் கிடையாது. மேம் எதுவுமே ஆப்ஷன் கிடையாதுன்னா எது மேம் ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். கரிக்குலம் ஃபார் அர்பன் பிளானிங் கோர்சஸ் ஷுட் ஹேவ் டிவர்ஸ் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச். அவங்க பேசுறது அர்பன் பிளானிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம அர்பன் பிளானிங்னா சிட்டி பிளானிங் அப்படின்னு சொன்னோம். ஜென்ரலாக அது சிட்டி பிளானிங் கோர்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் அங்கே நமக்கு என்னது ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்குது? டிவர்ஸ் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ டிவர்ஸாக இருக்கணும். நம்மளோட பிளானிங் சிஸ்டம் இருக்குல்ல, எஜுகேஷன் பிளானிங் சிஸ்டம், அதில் டிவர்ஸாக எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு இதுதான் லாஜிக்காக வரும். அர்பன் பிளானிங்ன்றது சிட்டி பிளானிங்னு எடுத்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணோம். பட் இங்கே நமக்கு ரிமைனிங் 3 ஆப்ஷன் செக் பண்ணோம், நமக்கு எதுவுமே வரல. ஸோ அதனால இங்கே டிவர்ஸ் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்ன்றது நமக்கு மெயின் ஐடியாவாக இருந்துச்சு. நம்ம அந்த பேசேஜ் படிக்கிறப்போ சொன்னோம் இல்லையா, எல்லா சப்ஜெக்ட்ஸும் டிவர்சிஃபைடாக கவர் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். ப்ளஸ் மோர் ஓவர் எனக்கு பிளானிங் பற்றியும் இங்கே அடிக்கடி சொல்லியிருந்தாங்க. கரிக்குலம் பிளானிங் இல்லையா? ஸோ பிளானிங் கரிக்குலம் தட் ஹேட் இட்ஸ் ரூட் இன் சோஷியல் சயின்சஸ் அப்படின்னு. ஸோ இந்த பிளானிங்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம். டைரக்டாக கிடையாது, இன்டைரக்டாக இன்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸிங்கில் எல்லாமே எலிமினேட் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நம்ம மெயின் ஐடியான்னு எடுத்து ஒரு 2-3 லைன் எழுதியிருப்போம் இல்லையா, ஐ மீன் 2-3 லைன் யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட் வந்தாலும் நமக்கு அதுதான் ஆப்ஷன். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நமக்கு இங்கே இன் இந்தியா வந்ததுனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா இது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம். அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே பியூரோக்ரஸி பற்றி பேசியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அண்டர் பியூரோக்ரஸின்னு, அது நமக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத பாயிண்ட் ஃப்ரம் பேராகிராஃப். அது மாதிரி இங்கே ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பேசியிருக்காங்க. அதுவும் நமக்கு பேராகிராஃபில் எங்கேயுமே பேசலை. பேசாததை நம்மளால இன்ஃபர் பண்ண முடியாது. பேசாததை நம்ம அசியூமே பண்ண மாட்டோம். பட் எப்படி நம்ம இங்கே இன்ஃபர் பண்ணுவோம்? ஸோ இது வந்து நமக்கு டெஃபினட்டாக வராது. ரைட்டா? இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃபண்டை பற்றி பேசியிருக்காங்க. ஃபண்டை பற்றியும் நமக்கு ஆப்ஷனில் எங்கேயுமே பேசலை. அட்லீஸ்ட் நமக்கு இந்த டிவர்ஸ் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் வந்து பேசியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால தான் நமக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட்டாக ஐகானிக் சிட்டிஸாக இருக்குது அப்படின்றத சொல்லிடணும். ஸோ அதனால இதுதான் நம்மளுடைய ஆப்ஷன். ரைட்? அடுத்தது பாருங்க. பேஸ்ட் ஆன் த அபோவ் பேசேஜ் ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் ஹேவ் பீன் மேட். இந்தியா நீட்ஸ் நியூ ஜென்ரேஷன் ஆஃப் urban professionals with knowledge relevant to
மாடர்ன் அர்பன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்பன் ப்ரொஃபஷனல்ஸ் ரிலேட்டட் டு மாடர்ன் அர்பன் ப்ராக்டிஸ். சரி, மைட் பி. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அட் ப்ரெசன்ட் ஹாவ் நோ கெப்பாசிட்டிஸ் ஆர் potential to impart trainings in system approach. So என்ன வராங்க, at present have no capacity or potentials. So no potentials இல்ல no capacity அப்படின்னு இந்தியன் சிட்டி யூனிவர்சிட்டியில் இருக்க யாருக்குமே இப்போ பொட்டன்ஷியல் இல்லை ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருந்தாங்களா? இந்தியா இஸ் லேக் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எஜுகேஷன் சிஸ்டம் டிஃபர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் கெப்பாசிட்டியே இல்லைன்றத நம்மளால ஆப்ஷன்ல அங்கே கொடுத்துருக்க பேசேஜ்லேருந்து அசியூம் பண்ண முடியாது. நம்ம என்ன அசியூம் பண்ணிப்போம் அப்படின்னா, இந்தியாவில் நம்ம ட்ரைனிங்கே கொடுக்கலன்னு வேணால் அசியூம் பண்ணிக்கலாமே தவிர ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஆளே இல்லைன்றதை நம்மளால அசியூம் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக எனக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் திரும்ப ரீட் பண்ணுவோமா? இந்தியா நீட்ஸ் அ நியூ ஜென்ரேஷன் ஆஃப் அர்பன் ப்ரொஃபஷனல்ஸ் வித் நாலேஜ் ரிலேட்டட் டு மாடர்ன் அர்பன் ப்ராக்டிஸ். ஆமாம், மாடர்ன் அர்பன் ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இந்தியாவுக்கு நியூ ஜென்ரேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால என்னுடைய ஆப்ஷன் 1 ஒன்லி. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட், நாட் எவ்ரி வாய்ஸஸ் ஆன் த இன்டர்நெட் கமாண்ட்ஸ் த சேம் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். Okay, when anonymous private entities with high capital can pay for more space for their opinions, they are effectively buying a louder voice. If political discourse in the digital sphere is a matter of outshining one's opponent till the election is won, then the quality of politics suffers. The focus of social media is restricted to the promotion of content that generates more user engagement regardless of how inflammatory the content is. ஸோ எதை பற்றி பேசுகிறாங்க? இன்டர்நெட்டில் நம்ம போடுற கண்டென்ட்டை பற்றி பேசுகிறாங்க. நம்ம போடுற எல்லா கண்டென்ட்டுக்கும் ஈக்குவல் பே நமக்கு கிடைக்கிறது கிடையாது இல்லையா? நம்ம போடுற ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு பே கிடைக்குது. அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாட் எவ்ரி வாய்ஸ் ஆன் த இன்டர்நெட் கமெண்ட்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ நம்ம போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸை ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க. இப்போது சிசாட்லேயே வந்து நான் வேறு ஏதாவது டாபிக் போடுறேன்னு வைங்களேன், நிறைய பேர் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ தமிழில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பேரோட அட்டென்ஷனை ட்ரா பண்ணும்? நிறைய பேரோட அட்டென்ஷன் ட்ரா பண்ணும். இதுவே எல்லாரும் யூஸ்வலாக போட்டுட்டு இருக்க டாபிக் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த டாபிக்னா எனக்கு ஆடியன்ஸ் கிராப் பண்ணுற அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அது எனக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்காது. ஓகேவா? ஈவன் தான் எனக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப லென்த்தியராக இருக்குது, கண்டென்ட் வாஸ்டாக இருக்குனாலும் எனக்கு ஆடியன்ஸை நிறைய வந்து கூட்டிகிட்டு வரும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஹவு இன்ஃப்ளமேட்டரி த கண்டென்ட் மேபி. கண்டென்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எனக்கு அமௌண்ட் நிறைய வருது, ஆடியன்ஸை நான் நிறைய ட்ராப் பண்ணுறேன்னா அமௌண்ட் நிறைய வரும் இல்லையா? யூடியூப்லையோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையோ. ஸோ அமௌண்ட் நிறைய வருது அப்படின்னா அது இன்ஃப்ளமேட்டரி கண்டென்ட்டாக இருந்தால் கூட நான் அதை போட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே லாஸ்ட்டில். இங்கே நடுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், more space for their opinion, they are effectively buying a louder voice. ஸோ எதுக்கு ப்ராஃபிட் நிறைய வருதோ அதுக்கு தான் வந்து அவங்க அந்த ஒப்பீனியன் இருக்க அந்த இதை தான் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இந்த டிஜிட்டல் ஸ்பியர் இஸ் அ மேட்டர் ஆஃப் அவுட் சைனிங் ஒன்ஸ் ஆப்போனன்ட் டில் த எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா, ஸோ தட் இது என்ன ரிசல்ட், அட்வர்ஸ் ரிசல்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பாலிட்டி லீடர் உடைய என்ன பண்ணலாம், குவாலிட்டி அஃபெக்ட் ஆகலாம், பாலிடிக்ஸோடைய குவாலிட்டி அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் நம்ம போடுறது ஏதோ ஒன்று, யூடியூப், இன்ஸ்டா எதில் போடுறதுனாலும் நமக்கு ப்ராஃபிட் எதில் வருதோ, அந்த கண்டென்ட் தப்பாக கண்டென்ட் இருந்தாலும் ஓகே, எனக்கு அந்த கண்டென்ட் பெருசாக இருந்தாலும் ஓகே, எனக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, பட் ஐ வில் டூ தட். ஏன்னா எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்றது தான் வந்து மேஜர் இங்கே சொல்ல வராங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நிறைய பேர்கிட்ட ஒரே ஒப்பீனியன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குது, ஸோ நிறைய பேர்கிட்ட நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 80% ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, 20% ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அந்த 20% ஆஃப் மெம்பர்ஸ்க்கு இருக்கிற ஒப்பீனியன் தான் எனக்கு ப்ராஃபிட் நிறைய கொடுக்கும் அப்படின்னா நான் எதை சூஸ் பண்ணுவேன்னா அந்த 20% ஆஃப் ஒப்பீனியன் இருக்கவங்கள தான் சூஸ் பண்ணுவேனே தவிர அந்த மேஜர் ஒப்பீனியன்ஸ் யாருக்கு இருக்கோ அதை நான் வந்து மீடியா மூலமாக நான் காட்ட மாட்டேன். ஸோ எனக்கு தேவை ப்ராஃபிட் தான். எய்தர் த கண்டென்ட் மே பி ராங் ஆர் இட் மே பி இன்ஃப்ளமேட்டரி. நிறைய, அதாவது பெரிய கண்டென்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது தப்பான கண்டென்ட்டாக இருக்கலாம். என்னோட மேஜர் கோல் ப்ராஃபிட், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ இங்கே நீங்கள் எப்பயுமே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் 4 பேராகிராஃப் புரிஞ்சிருக்கலாம், லாஸ்ட்டில் இருக்க 4 பேராகிராஃப் புரியாமல் இருக்கலாம், 4 லைன் புரியாமல் இருக்கலாம், இல்லை ஸ்டார்டிங்கில் புரியாமல் இருக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் 4 லைன் புரிஞ்சிருக்கலாம். ரெண்டையும் வச்சு கோரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ரைட்டா?
பட் நீங்கள் எடிட்டோரியல்லாம் படித்து நான் இங்கிலீஷ்லாம் வெல்வர்ஸ் ஆறீங்க எல்லாம் ஓகே. பட் ஆனால் அது இங்கே எந்த அளவுக்கு நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். பட் உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம இங்கே பேசேஜ் படுத்துட்டு டோட்டலாக இதான் க்ரக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, ஐ மீன் இதான் நமக்கு வந்து இங்கே சொல்கிறாங்க மெயின் ஐடியா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வொக்கபுலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த எடிட்டோரியலை நீங்கள் சுருக்கி ஒரு 2 லைன் 3 லைனாக எழுதுகிறப்போ உங்களுக்கு தேவையான அந்த இன்ஃபரன்ஸ் வந்து அதுலேயே தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரெஃப்ளெக்ட்ஸ் சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ். சென்ட்ரல் ஐடியா கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டட் அஸ் அ மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் வீஸ் constructed as a marketplace of views, social media ensures instant access to informations. So marketplace of views, social media ensures instant access to informations. அப்படியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் இமீடியட்டாக போய் சேரணுன்றதுனால தான் சோஷியல் மீடியா அதை தான் என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு இந்த பேராகிராஃபில் பேசலை இல்லையா. ஸோ அதனால அது நம்மளுடைய சென்ட்ரல் ஐடியா கிடையாது. Social media are not ideal or moral institution, but the products built by companies to make profits. ஓகே, இது நம்மளுடைய ஐடியா மாதிரி இருக்கு. ஆர் நாட் ஐடியல் ஆர் மாரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது மாரல் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. பட் த ப்ராடக்ட்ஸ் பில்ட் பை கம்பெனிஸ் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறோம். அது நம்மளுடைய ஐடியா தான். ஏன்னா அதுதான் நம்ம அங்கேருந்து எடுத்து சொன்னோம் இல்லையா, இதான் இந்த பேசேஜோட மெயின் ஐடியான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பாருங்க, சோஷியல் மீடியா ஹவ் பீன் கிரியேட்டட் டு ஸ்ட்ரென்தன் டெமோக்ரஸிஸ். டெமோக்ரஸிஸ் பற்றி எங்கேயாவது பேசியிருந்தோமா பேசேஜில்? எங்கேயுமே பேசல. ஸோ இது வந்து மெயின் ஐடியா கிடையாது. In today's world, social media are inevitable for well-informed social life. So well-informed social life-க்கு நமக்கு சோஷியல் மீடியா இன்னெவிட்டபிள். அதை பற்றி எதுவும் பேசல. நமக்கு ப்ராஃபிட் வேணும். ஏதர் கண்டென்ட் பெருசாக இருக்கலாம், இல்லை தப்பான கண்டென்ட்டாக இருக்கலாம். அதுதான் நமக்கு. ஸோ அது எனக்கு இந்த பாயிண்டில் தான் இது எனக்கு ஷியோராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. Based on the above passage, the following assumptions have been made. என்னென்ன assumptions? Internet is not inclusive enough. Internet can adversely affect the quality of politics in a country. So என்ன சொல்றாங்க? Internet may can adversely affect the quality of a politics. So சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது நமக்கு பேசேஜில் இருந்துச்சு. Internet can adversely affect the quality of politics in a country. அதை அவங்க ஸ்ட்ரைட்டாக சொல்லலை இல்லையா, இந்த பாயிண்ட்ல அவங்க ஸ்ட்ரைட்டாக சொல்லலை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்போனண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க டில் த எலெக்ஷன் இஸ் ஒன், தென் த குவாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் சஃபர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டா அட்வர்ஸா அஃபெக்ட் ஆகும்னு சொல்லலை, இட் வில் அஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே அசியூம் பண்ணிக்கலாம்ல, இன்டர்நெட் கேன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் இன் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்மளுடைய 100% ஷியூரான அசம்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்களேன், இன்டர்நெட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் எனஃப். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்டர்நெட் இஸ் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? இன்க்ளூசிவ் எனஃப் எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி எனக்கு அங்கே இல்லை. அதுதான் அங்கே இன்டர்நெட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் எனஃப் டு எவ்ரி ஒன், அதை தான் இங்கே மீன் பண்ண வராங்க. அதுதான் வந்து நமக்கும் இந்த சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எப்படி இருந்தாலும் அது வந்து ஈக்குவலாக போய் சேரலை, அதாவது உண்மையாக அது சொல்லலை இல்லையா. ஸோ அது நம்ம அசம்ஷன் எடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் இன்க்ளூசிவ் எனஃப். நமக்கு ப்ராஃபிட் தர கண்டென்ட் தான் நம்ம மேஜராக வந்து மேஜராக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவோம். எல்லா கண்டென்ட்டையும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ எல்லா கண்டென்ட்டுக்கும் நம்ம ஈக்குவல் பீரியாரிட்டி கொடுக்கறது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இதுவும் நமக்கு கரெக்டான அசம்ஷன் தான். ஸோ இங்கே என்னன்னா, இன்டர்நெட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் எனஃப், அதுக்கு மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் நாட் இன்க்ளூசிவ் எனஃப் அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி ரீச் ஆகி கொடுக்குற மாதிரி இன்டர்நெட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் எனஃப், அதுதான் அங்கே மீனிங். ஓகே ரைட். ஸோ இங்கே மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் போத் 1 and 2. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் 2 மட்டும் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. In a robust democracy, reality, howsoever inconvenient it may be, finds its expression both in speech of political leaders and the other social forms of association. The existence of the real has to be transparent both through its circulation in and by the media as well as its argumentative articulation in deliberative democracy. The normatively responsible media through its communication effect has the responsibility to circulate the content of reality without distortion அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னது, which of the following statement best reflects the
crux of the passage. இங்க என்ன பேசியிருக்காங்க? In a robust democracy, reality, howsoever inconvenient it may be, finds its expression both in speech of political leaders and other social forms of reforms. அதாவது இந்த டெமோக்ரஸியில் என்ன ரியாலிட்டி அப்படின்னா, அது இன்கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் நமக்கு போத் எக்ஸ்பிரஷன் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருந்தாலும் இல்லை மற்றவங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரியல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், போத் த்ரூ இட்ஸ் சர்க்குலேஷன் இன் அண்ட் பை த மீடியா ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே டோட்டலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் லீடர்ஸுடைய ஸ்பீச் இருக்கு இல்லையா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. நார்மல் பர்சனுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நார்மேட்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் மீடியா என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ரியாலிட்டியோ அதை தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், டிஸ்ஷார்ட் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதை தான் வந்து மெயினாக சொல்ல வராங்க. கரெக்டாக? ஸோ டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும். அது பொலிட்டிக்கல் ஸ்பீச்சாக இருந்தாலும் ஓகே, இல்லை அதர் ஃபார்ம் ஆஃப் வேறு ஏதாவது கேஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே. மீடியா என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரூத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், ரியாலிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், வித்தவுட் எனி டிஸ்டார்ஷன். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு மெயின் பேசேஜ் என்னது? இட் மஸ்ட் சப்போர்ட் த ரியாலிட்டி கண்டென்ட் வித்தவுட் டிஸ்டார்ஷன். இதுதான் நம்மளுடைய மெயின் கிரக்ஸ். அது எங்கே இருக்குது? ரெஸ்பான்சிபிள் மீடியா ஷுட் நாட் டிஸ்டார்ட் த ரியல் இன் அன் ஐடியல் டெமோக்ரஸி. ஸோ இது எனக்கு ரெஃப்ளெக்ஸ் மாதிரி தான் தெரியுது. எதுக்கும் அடுத்தது பார்த்துக்கலாம். ஃபேக் நியூஸ் சீம்ஸ் இன்ஹெரிட்டன்ட் இன் த லைஃப் ஆஃப் அன் ஐடியல் டெமோக்ரஸி. இல்லை, ஃபேக் நியூஸ்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ஸோ அதனால இது வராது. தேர் ஷுட் நாட் பி எனி கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் அன் ஐடியல் டெமோக்ரஸி. இங்கே என்ன சொல்கிறாங்க? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, போத் ஃபார் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எதுவாக இருந்தாலும். ஓகே, பட் அவங்க அங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பற்றி எங்கேயும் பேசல. ஓகேவா? find its expression both in speech of political leaders and other social forms of assertion. அவங்க இன்கன்வீனியண்ட்டாக இருந்தாலுமே, இப்போ லீடர்ஸ் ஒரு ஸ்பீச்சில் கொடுக்குறாங்க, அது இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னாலுமே பரவாயில்ல, அந்த ரியாலிட்டியாகவே நீங்கள் போர்ட்ரே பண்ணுங்கள், டோன்ட் மேக் எனி டிஸ்டார்ஷன். அதுதான் இங்கே சொல்ல வராங்க இல்லையா? ஸோ இங்கே என்னது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வேறு இதில் பேசிகிட்டு இருக்காங்க, வேறு டேர்ம்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க மெயின் இது, எனக்கு ரியாலிட்டி வேணும், எந்த விதமான கலப்படமும் இல்லாத உண்மை வேணும், அதுதான். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. irresponsible media and political leaders cannot be effectively controlled in an ideal democracy. irresponsible media and political leaders, ஸோ அவங்க அவ்வளோ தெளிவாக அவங்களோட மெயின் எய்ம் திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க? we have to circulate the content of reality. என் மேலேயே நமக்கு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க? இன்கன்வீனியண்ட்டாக இருந்தாலுமே, எந்த ஃபார்ம் ஆஃப் அசர்ஷனாக இருந்தாலும் இட் மஸ்ட் பி டிரான்ஸ்பேரண்ட், இட் மஸ்ட் பி ரியல், இட் மஸ்ட் நாட் பி டிஸ்டார்டட். மீடியா ரியலை மட்டும் தான் சர்க்குலேட் பண்ணணும், எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. அதுதான் திரும்ப சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இங்கே irresponsible மீடியாக்கோ லீடர்ஸ்க்கோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, கண்டென்ட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும், அதுதான். ஸோ அதனால எனக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ரைட்டா? அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ இந்த பேசேஜில் நமக்கு ஒரு கொஷின் தான் இருந்துச்சு, ஸோ ஒரே ஆன்சர் தான். இப்போ அடுத்து நம்ம பேசேஜ், இதை தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நமக்கு பேசேஜஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முன்னாடிலாம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு 4-5 கொஷின் கேட்டாங்க, இப்போ 1 இல்லை 2 கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ அடுத்தது, nowadays there is a growing trend to use interconnected home devices as consumers increasingly network their homes. The connected home device manufacturers and the service providers will seek to overcome thin profit margins by gathering more of our personal data with or without argument. Okay, more of our personal data. எதை பற்றி பேசுகிறாங்க? interconnected home device. Okay, with or without agreement, turning the home into a cooperative storefront. Corporate marketers will have powerful incentives to observe consumer behavior to understand the buying needs and preferences of the device owners. ஸோ இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க? இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபேமிலி நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்கனெக்டட் ஹோம் டிவைஸ் வாங்கி வச்சுக்கிறோம். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க? அதில் பெருசாக ப்ராஃபிட் வராது, அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க? தின் ப்ராஃபிட் மார்ஜின்ஸை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாஸை அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளுடைய அக்ரிமெண்ட், அதாவது நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நம்மளுடைய டேட்டாஸை வேறு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு செல் பண்ணி நம்மளுடைய ஹோமை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? கார்ப்பரேட் ஸ்டோர் ஃப்ரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய இதனுடைய மெயின் பேசேஜ். இன்டர்கனெக்டட் ஹோம் டிவைஸ்னால நம்மளோட பர்சனல் டேட்டாஸை நம்மளோட பெர்மிஷன்ஸ் இல்லாமல் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரைவேட்ஸ்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரிஸ்க் ஃபேக்டர் அந்த மாதிரி தான்.
ரைட். நமக்கு என்ன கேட்குறாங்க, which one of the following statement best reflects the most logical and practical message implied by the passage. ஸோ என்ன இம்ப்ளை பண்ணுறாங்க பெஸ்ட், அதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நாலேஜ் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் லீட்ஸ் டு மோர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஓகே, இதையா இம்ப்ளை பண்ணாங்க? இல்லை. எனக்கு இங்கே என்னது, என்னுடைய பர்சனல் டேட்டாவை அவங்க விற்கிறாங்க, எனக்கு என்ன ஆக போகுது, ப்ரைவசி ரிஸ்க் ஆக போகுது. ஸோ அதுதான் நான் இன்டைரக்டாக இம்ப்ளை பண்ணுறாங்க, அதுதான் ஆத்தர் எனக்கு இங்கே இன்டைரக்டாக இம்ப்ளை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றிலாம் பேசல. ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. நாலேஜ் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் சிமுலேட்ஸ் த growth ஆஃப் காமர்ஸ் அண்ட் ட்ரேடு. ஸோ காமர்ஸ் அண்ட் ட்ரேட் பற்றிலாம் இங்கே பேசவே இல்லை, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றியும் பேசல. ஸோ அவங்க என்ன இங்கே தின் ப்ராஃபிட் மார்ஜினை எப்படி மேட்ச் பண்ணுறாங்கன்றதை தான் பேசியிருந்தாங்க. இங்கே இவங்க சிமுலேட் த growth ஆஃப் காமர்ஸ் ட்ரேடு அப்படின்னு வேற லெவல் வெளியிலவே போயிட்டாங்க. ஸோ இது டோட்டல் அவுட் ஆஃப் பேசேஜ். ஸோ பியும் வராது. இன்டர்கனெக்டட் டிவைஸ் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் கம்ஃபர்ட் டு ஹோம் யூசர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்கனெக்டட் ஹோம் டிவைஸ் பற்றி தான் பேசுகிறாங்க, பட் யூசருடைய கம்ஃபர்ட் பற்றியா பேசியிருக்காங்க? இல்லை, யூசருடைய ரிஸ்க்கை பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பர்சனல் டேட்டா வெளியில் விற்கிறாங்க இல்லையா? ஸோ இது எனக்கு கம்ஃபர்ட் கிடையாது. இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் பேசேஜ், பட் ஆனால் இது கம்ஃபர்ட் பற்றி பேசலை இல்லையா அந்த பேசேஜ். ஸோ அதனால இது எனக்கு இம்ப்ளை பண்ணல. இன்டர்கனெக்டட் டிவைஸ் கேன் பி அட் செக்யூரிட்டி ரிஸ்க் அண்ட் ஹோம் யூசர்ஸ் மே ஹாவ் ப்ரைவசி ரிஸ்க். நம்ம இப்போ தான் சொன்னோம் ப்ரைவசி, நம்மளுடைய டேட்டாவை விற்கிறாங்க. ஸோ இட் இஸ் ப்ரைவசி ரிஸ்க். இதுதான் இந்த பேராகிராஃப் எனக்கு இம்ப்ளை பண்ணுது. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் போகலாமா? Green growth involves rethinking growth strategies with regard to the impacts on the environmental sustainability and the environmental resource available to the poor and vulnerable groups. ஸோ எல்லாரும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அப்புறமா உள்ள வாங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் என் கூடவே சேர்ந்து வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அது புரியுமா அப்படின்றது தெரியாது. ஸோ ஒரு செகண்ட் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோக்குள்ளே வாங்க. Green growth involves rethinking growth strategies with regard to the impacts. ஓகே, இவங்க என்ன பேசுகிறாங்க, க்ரீன் க்ரோத்தோடைய ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசுகிறாங்க. அதை நம்ம ரீதிங்க் பண்ணணும்னு சொல்ல வராங்க. எதனால்? இப்போது கரண்ட்டாக இருக்கிற என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி இம்பேக்ட்னால. ஓகே, இன் ரீதிங்கிங் க்ரோத் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் த கரண்ட் ரியாலிட்டி ஆஃப் த ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன்ட் வேர்ல்டு. க்ரீன் க்ரோத்துக்காக நம்ம ரீதிங்க் பண்ணுறோம் ஸ்ட்ராட்டஜிஸ், ஓகே, பட் அதை எதை மனசில் வச்சு ரீதிங்க் பண்ண சொல்கிறாங்க? நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைண்டை வச்சு ரீதிங்க் பண்ண சொல்கிறாங்க. ரைட். அடுத்து ரிசோர்ஸ் இன்டென்சிவ் அண்ட் இன் பர்டிகுலர் எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராசஸ் வில் நீட் டு மேக் வே ஃபார் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ரிசோர்ஸ் ஃப்ரூகல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் if you are to avoid an economic dead end or a world in which only a small elite is able to enjoy affluence in the midst of a sea of poverty. ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு இப்போ இருக்கிற என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அந்த கண்டிஷன்ஸ் வச்சு க்ரீன் க்ரோத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ். க்ரீன் க்ரோத்னா என்னது? பசுமை. அதை நமக்கு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க நார்மல் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் வேற ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ரீதிங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை ரீதிங்க் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க கன்ஸ்ட்ரெயின் சோர்ஸை வச்சு ரீதிங்க் பண்ணணும். ஸோ தட் நம்ம கன்ஸ்ட்ரெயின் சோர்ஸை வச்சு ரீதிங்க் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரிசோர்ஸை ஃப்ரூகலாக யூஸ் பண்ணுற மாதிரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான் கண்டென்ட். மற்றபடி இந்த ஃப்ராகல் மிட்ஸ் ஆஃப் சி ஆஃப் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து சப்போர்ட்டிங் பாயிண்ட்டுக்காக பேசியிருக்காங்க. இங்கே என்ன கேட்குறாங்க, பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த க்ரக்ஸ் கிரிட்டிக்கல் மெசேஜ் என்ன, அதுதான் இங்கே இந்த எஃபிஷியன்ட் யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். சரி, நம்ம ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுலேருந்து போகலாம். எதுக்கும் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி இஸ் inimical to our objective of achieving a high rate of GDP growth. இங்கே எங்கேயாவது ஜிடிபி க்ரோத் பற்றி பேசியிருக்காங்களாப்பா? இல்லை இல்லையா? ஸோ இது டோட்டலாக கிடையாது. அடுத்து poverty eradication is not possible without a rapid economic growth and the consequent environmental degradation. இங்கே ஒரே ஒரு வார்த்தை இங்கே பாவர்ட்டின்னு இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்க, பாவர்ட்டி எராடிகேஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு பெருசாக ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த பாவர்ட்டி எராடிகேஷன் பற்றி இங்கே எதுவுமே பேசவே இல்லை. இங்கே என்ன பேசியிருக்காங்க, ரிசோர்ஸை ஃப்ரூகலாக யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம அந்த ரிசோர்ஸ் பாவர்ட்டி அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே இப்போ நம்ம எப்படி ரிசோர்ஸை என்ஜாய் பண்ணுறோமோ அது மாதிரி ஃப்யூச்சரில் என்ஜாய் பண்ணலாம் வித்தவுட் எனி பாவர்ட்டி, அந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருந்தாங்களே தவிர இங்கே டோட்டல் பாவர்ட்டி எராடிகேஷன் இஸ் நாட் பாசிபிள் அதை பற்றி அவங்க பேசல. ஸோ எனக்கு இது ஆப்ஷன் கிடையாது. அடுத்து மெயின்டைனிங் ஹை என்விரான்மெண்டலி ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் நவ் அ ப்ரீரெக்விசிட்டி ஃபார் அச்சீவிங் a steady, sufficient and inclusive growth. ஸோ மைட் பி இது இருக்கலாம். Resource intensive and particular energy intensive process will need to make a
வே மோர் ஃபார் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுதான் ரிசோர்ஸ் இன்டென்சிவ் அண்ட் இன் பர்டிகுலர் எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராசஸ் will need to make a way more for efficient and resource frugal development strategies. அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேற வேர்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. Maintaining high environmental standards is now prerequisite. அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிசோர்ஸ் இன்டென்சிவ்னஸ் அண்ட் பர்டிகுலர் எனர்ஜி இன்டென்சிவ்னஸ் ப்ராசஸ் வில் நீட். அது இருந்தாதான் என்ன பண்ண முடியும், என்னால் எஃபிஷியண்டா ரிசோர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வில் நீடுன்றதை இது எனக்கு ப்ரீ ரெக்வசிட்டியா வேற வேர்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த ஆப்ஷனும் பார்த்துக்கலாம். வித் லார்ஜ் பாப்புலேஷன், rampant and poverty and limited resources of today's world, environmental degradation cannot be prevented and inequalities are inevitable. இங்கே நமக்கு லார்ஜ் பாப்புலேஷன், பாவர்ட்டி சும்மா என்னது ஃபியூச்சர்ல ரிசோர்ஸ் பாவர்ட்டி வரக்கூடாதுன்னு பேசியிருந்தாங்க. இவங்க ஜென்ரல் பாவர்ட்டி பற்றி பேசுகிறாங்க, பாப்புலேஷன் பற்றி பேசுகிறாங்க. இது எல்லாமே அவுட் ஆஃப் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Conventional classrooms, by emphasizing fixed duration over learning effectiveness, resign themselves to variable outcomes. The tyranny of the classroom is that every learner is subjected to the same set of lectures in the same way for the same duration. In the end, a new learners shine, some survive and the rest are left behind. Okay. After the fixed duration, the classroom model moves on with not a thought spared for those left behind. This is how we end up with 10% employability. Okay, 10% employability in our graduates after a decade and a half of formal education. Repeating the same ineffectual script in the realm of skill education will not produce different results. Okay, இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எஜுகேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. இங்கே வந்து நிறையா குவிக்காக பிக்கப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை லேக் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய எஃபிஷியன்சியை பொறுத்து அவங்கவுங்களுடைய ஸ்பெசிஃபிக் எஜுகேஷன்ஸ் இல்லை. எல்லாருக்கும் ஒரே ரூம் தான் கொடுக்குறாங்க, ஒரே டைம் டியூரேஷனில் தான் உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபியூ லேர்னர்ஸ் ஷைன் ஆகுறாங்க, சம் வந்து சர்வைவ் ஆகி லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் லெஃப்ட் பிஹைண்ட் பின்னாடியே இருக்காங்க, முன்னாடி வர முடியல, வாழ்க்கையில் முன்னேறி வர முடியல. ஆஃப்டர் த ஃபிக்ஸட் டியூரேஷன், அதுக்கப்புறமா என்ன நடக்குது, பின்னாடி பின்தங்கி இருக்கிறவங்கள யோசிக்காம திரும்பியும் அதே மெத்தட் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இதனால என்ன நடக்குது அப்படின்னா 10% எம்ப்ளாயபிலிட்டி தான் நடக்குது கிராஜுவேட்ஸ்க்கு. ரிமைனிங் இருக்கிறவங்க அவங்கள பற்றி பேசல. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டிங் த சேம் இன்எஃபெக்டுவல் ஸ்கிரிப்ட் இன் த ரியலம் ஆஃப் ஸ்கில் எஜுகேஷன் வில் நாட் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இதை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அதுதான் பேசியிருக்காங்க. ஸோ மெயின் க்ரக்ஸ் என்னது, அந்த ஸ்டூடெண்ட்டோடைய எஃபிஷியன்சியை பொறுத்து நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறது இல்லை. எல்லாருக்கும் சேம் டியூரேஷன் அண்ட் சேம் செட் ஆஃப் லெக்சர்ஸ் தான் கொடுக்குறோம். அது மெயின் ட்ராபேக். அதுதான் வந்து நம்மளுடைய க்ரக்ஸ். அதனால என்ன நடக்குது அப்படின்னா 10% எம்ப்ளாயபிலிட்டி தான் நடக்குது ஃபார் அவர் கிராஜுவேட்ஸ். இதுதான் நம்மளுடைய மைய கருத்து. குட்டியாக நம்மளால் சுருக்கி எழுத முடிஞ்சது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பெஸ்ட் ரெஃப்ளெக்ட்ஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெஸ்ட் இன்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன் கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் லேர்னிங் சென்ட்ரல் கோல் இஸ் டியூரேஷன் ஆஃப் லேர்னிங் ரேதர் தேன் அட்டைன்மெண்ட் ஆஃப் காம்படிஷன்சி. கரெக்ட். அதாவது ஸ்லோவாக படிக்கிறவங்க கம்மியாக காம்பேட் பண்ணுவாங்க, ஸ்பீடாக படிக்கிறவங்க வந்து காம்படிட்டிவாக இருப்பாங்க இல்லையா? அந்த காம்படிட்டன்சி வச்சு அவங்களுடைய எபிலிட்டிஸ் வச்சு இல்லாமல் என்னதான் பண்ணுறாங்க, டியூரேஷன், எனக்கு சென்ட்ரல் கோல் வந்து டியூரேஷன் தான், சேம் செட் ஆஃப் லெக்சர்ஸ் ஃபார் ஃபிக்ஸட் சேம் டியூரேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்ஃபரன்ஸ், அதுதான் நம்ம சொன்னோம். ஓகே, அப்போ இதுவும் எனக்கு ஒன் ஆஃப் த இன்ஃபரன்ஸ். அடுத்தது பாருங்களேன், கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம்ஸ் என்கரேஜ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் அண்ட் ஸ்டாம்ப் அவுட் ஆல் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். ஸோ கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம்ஸ் என்ன பண்ணுது, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். அதாவது காம்படிட்டன்ட் இருக்கிறவங்களும் காம்படிட்டிவாக இருக்கவங்களும் இல்லாதவங்களுக்கும் எல்லாருக்கும், அதாவது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் எஜுகேஷன் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. தட் ஸ்டாம்ப் அவுட் ஆல் டிஃப்ரென்ஷியேஷன். இதுதான் நம்மளுடைய கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம். கரெக்டாக? ஸோ இதுவும் எனக்கு இன்ஃபர் பண்ணிக்கலாம் தான், ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், அதுதான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இதுவும் நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் தான். ஸோ என்னுடைய ஆன்சர் என்னது, போத் 1 and 2. ரைட்டா? எனக்கு இந்த ரெண்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்கலன்னு வைங்களேன், எனக்கு ஆப்ஷனில் இது ரெண்டும் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ண சொல்லியிருந்தா எது நம்மளுடைய மோஸ்ட் இன்ஃபரன்ஸாக இருக்கும்,
1 or 2 அப்படின்றத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கான கமெண்ட் செக்ஷன்ல போட போறீங்க. ரெண்டுமே இன்ஃபரன்ஸ் தான், பட் மோஸ்ட் லாஜிக் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு இது இல்லை. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Based on the above passage, the following assumptions have been made. As a large number of workers in our country are employed in unorganized sector, India does not need to change its present conventional classroom system of education. Okay, இங்க என்ன சொல்றாங்க? As a large number of workers in our country are employed in unorganized sector, India does not need to change its present conventional classroom system of education. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? 10% ஆஃப் எம்ப்ளாயபிலிட்டி தான் கிராஜுவேட்ஸ்க்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரிமைனிங் பற்றி பேசல. அந்த ரிமைனிங் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலைக்கு இருக்காங்கன்னே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே அசம்ஷன் தான். ஸோ அதை அசியூம் பண்ணிக்கலாம். பட் அந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் அவங்க வேலைக்கு போனதுனால நம்மளுடைய கன்வென்ஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை மாற்ற வேண்டாம்னு அசியூம் பண்ண முடியாது இல்லையா? நம்ம என்ன அசியூம் பண்ணலாம்? ரிமைனிங் இருக்கிறவங்க ஏதோ ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். பட் அதனால நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மாற்ற வேண்டாம் அப்படின்றத அசியூம் பண்ண முடியாது. ஸோ அதனால இது எனக்கு அசம்ஷன் கிடையாது. அடுத்து, ஈவன் with its present conventional classroom system of education, India produces sufficient number of skilled workers to fully realize the benefit of democratic dividend. So, India produces sufficient number of skilled workers. அவங்க 10% சொன்னது சஃபிஷியன்ட் கிடையாது, இன்சஃபிஷியண்ட்டாக தான் சொல்ல வந்தாங்க இல்லையா? ஸோ அதனால இந்த அசம்ஷனும் கிடையாது. ஸோ விச் ஆஃப் த அசம்ஷன் கிவன் பிலோ ஆர் வேலிட் நெய்தர் 1 nor 2, அதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஏன்னா அவங்க 10% தான் வந்து கிராஜுவேட் ஆகிறாங்க அப்படின்றத எப்படி சொல்ல வராங்க? இட் இஸ் இன்சஃபிஷியன்ட் ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படி தான் சொல்ல வராங்க, சஃபிஷியன்ட்னு சொல்ல வரல. ஸோ அதனால இது என்னுடைய அசம்ஷனாக இருக்க முடியாது. ஸோ நெய்தர் 1 and 2. கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. when a child reaches adolescence, there is apt to be a conflict between the parents and the child, since the latter consider himself to be by now quite capable of managing his own affairs, while the formers are filled with parental solicitude. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. which is often a disguise for love of power. நான் மீனிங் என்ன நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னா நீங்களா எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு அது மனசுல பதியும். அதனாலதான், சரியா? ஸோ அதுக்கு இந்த கான்டெக்ட்ல என்ன மீனிங்ன்றது இப்போ நீங்க வாசிக்கிறப்பவே புரிஞ்சிடும். பட் ஆனால் அதுக்கு தனியா என்ன மீனிங்ன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். which is often a disguise for love of power. Parents consider usually that various moral problems which arise in the adolescence are peculiarly their province. The options they express, however, are so dogmatic that the young seldom confide in them and usually go their own way in secret. Dogmatic அப்படின்னா என்ன நடந்தாலும் ஒரு சர்டைன் அப்ரோச் வச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? என்ன வேணா உலகம் மாறட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஒரு சிலதை அப்ரோச் பண்ணுறதுக்கு இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் வச்சிருப்பாங்க. என்ன நடந்தாலும் சர்டைன் ரூல்ஸ் இருக்கும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் டாக்மேட்டிக். ஓகேவா? சாலிசிட்யூடுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு கண்டுபிடிங்க. ரைட்? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. சில்ட்ரன்ஸ் வந்து அடோலசன்ட் ஏஜை ரீச் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் கான்ஃப்ளிக்ட் நடக்குது. எதனால் நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா பசங்க அடோலசன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிறோம், நமக்கே பார்த்துக்க தெரியும் அப்படின்றதுனால பசங்க மென்டாலிட்டி அப்படி இருக்கும். பேரண்ட்டுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா பேரண்டல் சாலிடியூட் அப்படின்னா அவங்களுடைய கேரிங் கன்சர்ன் நேச்சர், ஏதாவது ஆயிடுமோன்ற பயம், அதெல்லாம் அவங்களுடைய கன்சர்னாக இருக்கும். இந்த ரெண்டு மைண்டுக்கும் இதனால வந்து சண்டை வரும். பசங்க எப்படி இருப்பாங்க? நான் அடோலசன்ட் ஆகிட்டேன், என் வேலையை எனக்கே பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. என்னதான் நீ பெரியவனானாலும் ஒரு கன்சர்ன் இருக்கும் பேரண்ட்ஸோட இது. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா பேரண்ட்டுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் சண்டை வருது. ஓகே, parents consider usually that the various moral problems which arise in adolescence are peculiarly their province. The options they express, however, are so dogmatic that the young seldom confide in them and usually go their own way. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? என்ன நடந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ், அவங்க வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்கும், அதை தான் பசங்க மேலே அப்ரோச் பண்ணுறதுக்காக சொல்ல வருவாங்க. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா பசங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் ஹைட் பண்ணி சீக்ரெட்டாக ஏதாவது வேலை பார்ப்பாங்க. ஸோ இங்கே என்னது பேசிக்காக சில்ட்ரன்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நடக்கிற ப்ராப்ளம்ஸ், எதனால் ப்ராப்ளம்ஸ் நடக்குது அதுதான் நம்மளுடைய மெயின் ஐடியாவாக சொல்லியிருக்காங்க.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் த அபவ் பேசேஜ் the following assumptions have been made அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன assumption? Adolescent does not feel comfortable with his parents because they tend to be dominating and assertive. ஓகே, இதை நம்ம எடுத்துக்கலாமா? டாமினேட்டிவ் அண்ட் அசர்ட்டிவ். டாமினேட்டிவ்னா என்னது? அந்த டாக்மேட்டிக் பிஹேவியர், என்ன நடந்தாலும் நீ இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இதான் நம்ம வீட்டு ரூல்ஸ் அப்படின்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் டாக்மேட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே டாமினேட்டிங் அண்ட் அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் பசங்க என்ன பண்ண மாட்டாங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால சண்டை நடக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, adolescent of modern times does not have much respect for their parents. ரெஸ்பெக்ட் ஃபார் பேரண்ட்ஸ் பற்றி நம்ம பேசவே இல்லை. ரெண்டு பேருடைய ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ்னால சண்டை வருது. அது என்னென்ன ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ்ன்றதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால ரெஸ்பெக்ட் பற்றி வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following statement best reflects the central idea of the above passage? Central idea என்னது? Parents in general may not be of much help when children are on their way to becoming adults. ஓகே, சென்ட்ரல் ஐடியா என்ன சொல்லலாம்? எதனால சண்டை வருது அப்படின்னு மேஜரா சொன்னோம். பசங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னோம். நம்ம அட்லசன்ட் வந்துட்டோம், வளர்ந்துட்டோம், நம்ம வேலையை நமக்கே பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்குமே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் நம்ம பசங்களை கைப்பிடிச்சி கூட்டு போகிறதோ, இல்லை ஒரு 10 years வரைக்கும் தான் அந்த ஏஜஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க, பேரண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க, சில்ட்ரன்ஸ் அவங்களுடைய லைஃப்ல அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, பேரண்ட்ஸுடைய அங்கே நீட் இருக்கு பார்த்தீங்களா, அது கம்மியாகும். அதை தான் நமக்கு இங்கே சொல்ல வந்தாங்க. புரியுதா? அதுதான் என்ன சொல்ல வந்தாங்க, அட்லசன்ட் ஏஜ்ல பசங்க என்ன பண்ணுவாங்க, quite capable of managing his own affairs அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இன் ஜென்ரல் மே நாட் பி ஆஃப் மச் ஹெல்ப். ஸோ பேரண்ட்ஸோடைய தலையிடலோ இல்லை ஜென்ரல் ஹெல்ப்போ வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்றதான் பசங்க விரும்புகிறாங்க. ஸோ அதுதான் சென்ட்ரல் ஐடியாவா இருக்கலாம். ரிமைனிங் ஆப்ஷன்ஸை நம்மளால எலிமினேட் பண்ண முடிஞ்சா அது நம்ம ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். when children reach adolescent, involvement of parents in their life is unnecessary. unnecessaryன்றது டோட்டலாக நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ்ட்ரீமாக வந்துடும் இல்லையா? ஸோ unnecessary கிடையாது. பட் என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணுறதை, அவங்க கன்சர்னை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். unnecessaryன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேர்டாக இருக்கும். ஸோ அது நமக்கு சொல்லலை ஆப்ஷனில், ஐ மீன் பேராகிராஃபில் சொல்லலை. Modern day nuclear families are not capable of bringing up children properly. நியூக்ளியர் ஃபேமிலிஸ், டைப் ஆஃப் ஃபேமிலிஸ் பற்றி ஏதாவது பேசியிருந்தாங்களா? எதுவுமே பேசல. இது டோட்டலாக irrelevant. In modern societies, adolescents tend to be stubborn, disobedient and carelessness. இல்லை சொல்லலை. அவங்க டாக்மேட்டிக் அப்ரோச்னு சொன்னது கூட பேரண்ட்ஸோட அப்ரோச் தான் சொல்லியிருந்தாங்களே தவிர பசங்க ஸ்டபோன், டிசோபீடியன்ட், கேர்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்ல. ப்ளஸ் மோர் ஓவர் மாடர்ன் சொசைட்டிஸ் அண்ட் ஓல்டு சொசைட்டிஸ் அப்படின்னு நமக்கு கிளாஸிஃபை பண்ணி எதுவும் டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணல. ஸோ இதுவும் அவுட் ஆஃப் தான். ஸோ அப்போது இதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் ஐடியா. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, unlike religion and science, poetry does not posit or expert any belief in absolute truths. கரெக்ட். ஏன்னா போய்ட்ரினாலே நம்ம என்ன சொல்லுவோம், அப்சல்யூட் ட்ரூத்தாக என்ன நடக்குதோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். நிறைய இமேஜினேஷன்ஸ்லாம் வந்து கலந்து தான் சொல்லுவோம் போய்ட்ரினாலே. Those forces or individuals who claim to have absolute truth in their grasp tend to turn dictatorial and tyrannical. ஓகே, உண்மை சொல்கிறவங்களுக்கே ஒரு விதமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னா பிடிவாதமாக டிக்டேட்டராக நடந்துப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ட்ரூத் யூஸ்வலி டஸ் நாட் அட்மிட் எனி கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆர் இம்பர்ஃபெக்ஷன்ஸ், ரைட்? இட் இஸ் யூனிட்டாரியன். ஓகே, ட்ரூத் வந்து எல்லாருக்கும் சேம் தான். ஓகேவா? அதுதான் யூனிட்டாரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் தேர்ஃபோர் நாட் மச் ஆஃப் யூஸ் ஃபார் போயட்ரி, ரைட்டு? ட்ரூத்துக்கும் போயட்ரிக்கும் சம்மந்தம் கிடையாது. நாட் மச் ஆஃப் யூஸ். போயட்ரி அபைட்ஸ் பை த ப்ளூராலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். லைஃபே எக்ஸிஸ்டன்ஸோட ப்ளூராலிட்டியை பேஸ் பண்ணியிருக்கும். Perhaps poetry follows reality which is plural, anachronistic and full of contradictions. ஓகே, ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ்னா என்னது, அது உண்மைன்னா அக்செப்ட் பண்ண முடியாமல் கான்ட்ரடிக்டியாக இருக்கும். பட் அது போய்ட்ரியில் எழுதுனா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அகெயின்ஸ்ட் த டைரனி ஆஃப் ட்ரூத், போய்ட்ரி ரிமைன்ஸ் அ பேட்ரிசன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரியாலிட்டி. ஸோ இங்கே டோட்டலாக என்ன சொல்ல வராங்க, ஒரு அப்சல்யூட் ட்ரூத் இருக்குது, போயட்ரி வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் தட் அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அவ்வளோதான். ரைட்டா? எதனால் அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து டோட்டலாக ஒரு டிக்டேட்டர்ஷிப்பையோ இல்லை ஒரு பிடிவாத தன்மையையோ கொண்டு வருது. அதனால பொயட்ரி வந்து நமக்கு எப்பயுமே வந்து என்ன பிடிவாத தன்மையெல்லாம் இருக்காது இல்லையா? டோட்டலாக ப்ளசண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பொயட்ரி, இல்லை வந்து கேட்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு இமேஜினேஷனாக ஆட் பண்ணி சொல்லுவோம். அது அப்சல்யூட் ட்ரூத்துக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும்.
ஸோ டோட்டலாக இங்கே என்ன சொல்ல வராங்க, poetry is against the tyranny of absolute truth. அதுதான் இங்கே எனக்கு இன்டைரக்டாக சொல்ல வராங்க. Against the arrogance of power, wealth, hierarchy, poetry proposes both humility and defiance. ஸோ பவர், வெல்த், ஹைரார்கி எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக இருந்தாலும் poetry எதை மட்டும் தான் வந்து என்கரேஜ் பண்ண போகுது அப்படின்னா ஹியூமிலிட்டி அண்ட் டிஃபியன்ஸ், அது மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக என்ன சொல்ல வராங்கன்னா அப்சல்யூட் ட்ரூத்துக்கு ஆப்போசிட் ஆனது தான் poetry அப்படின்றது தான் வந்து நமக்கு மெயின் ட்ரக்ஸாக இருக்க போகுது. ஸோ இங்கே ஆப்ஷன் பாருங்கள், என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரெஃப்ளெக்ட்ஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் and rational message conveyed by the above passage. It is a poetry, not science or religion, which recognize and accept imperfections in human அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is a poetry which recognizes and accepts imperfections in human. ஸோ poetry தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமனுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரூத் என்ன அப்படின்னா ட்ரூத் இஸ் ரிவீல்டு த்ரூ சயின்ஸ் ஆர் ரிலீஜியன் அண்ட் poetry இஸ் அனதமா டு ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூத் இஸ் ரிவீல்டு த்ரூ சயின்ஸ் ஆர் ரிலீஜியன். ஓகே, அடுத்து பாருங்களேன், poetry இஸ் அனாத்தமா டு ட்ரூத் அப்படின்னா ஆப்போசிட் டு ட்ரூத் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலாக ஒரு ட்ரூத்துக்கு ஆப்போசிட் கிடையாது, ஒரு அப்சல்யூட் ட்ரூத்துக்கு தான் வந்து poetry ஆப்போசிட். ஸோ இது மைட் பி இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கட்டும். அடுத்து பாருங்க, poetry இஸ் ரொமான்டிக், இமேஜினரி அண்ட் இஸ் அபவுட் ஃபீலிங், வேர் சயின்ஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ் ஆர் அபவுட் ட்ரூத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே poetry எனக்கு அகெயின்ஸ்ட், எதுக்கு அகெயின்ஸ்ட்ன்றது தான் எனக்கு பேராகிராஃபில் இருந்துச்சு. poetry எதுக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்றது நமக்கு இந்த பேராகிராஃபில் இல்லை இல்லையா? ஸோ அதனால இது மெயின் க்ரக்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. அடுத்து, இன் அ வேர்ல்ட் ஆஃப் வயலன்ஸ், டைரனி அண்ட் பிகோட்ரி, poetry இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ poetry வயலன்ஸ், டைரனி அண்ட் பிகோட்ரிக்கு தாண்டி poetry எனக்கு என்னது, இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் இங்கே சொல்ல வராங்க. சரியா? டிக்டோட்டோரியல், டைரனிக்கல், இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக தான் எனக்கு என்ன இருக்குது, இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டைனமிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ரேஷ்னல் மெசேஜ். இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரூத் இஸ் ரிவீல்டு த்ரூ சயின்ஸ் ஆர் ரிலிஜன், இது ஓகே. பட் அண்ட் poetry இஸ் அனதமா ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ட்ரூத் தான். பட் ஆனால் இங்கே டோட்டலாக டிக்டோரியல், டைனனிக், இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரொம்ப பிடிவாதமான செயல்லாம் இருக்குது. ஸோ poetryக்கு அகெயின்ஸ்டாக இருக்க வயலன்ஸை பற்றி இருக்குது இல்லையா? ஸோ இது டோட்டலாக ஃபுல்லாக எனக்கு எதை பற்றி சொல்ல வராங்கன்னா poetry வெர்சஸ் சயின்ஸ், ரிலீஜன், இதுதான். இங்கே ட்ரூத் மட்டும் இல்லை, அகெயின்ஸ்ட் த ட்ரூத் மட்டும் இல்லை, அதை ரெசிஸ்ட் பண்ணி poetry எப்படி இருக்குது அப்படின்றதான் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வரும் poetry. இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக முடிஞ்சிருச்சு. பட் இது இங்கே என்னது, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எது எதுக்கெல்லாம் அகெயின்ஸ்ட்ன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இட் இஸ் அ poetry, நாட் சயின்ஸ் ஆர் ரிலீஜியன், விச் ரெகனைசஸ் அண்ட் அக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட் ட்ரூத்தில் நமக்கு poetryல இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து எராடிகேட் பண்ணிடுவாங்க. ஐ மீன் எரேஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ ஸோ அதை கம்பேர் பண்ணி ப்ரைஸ் பண்ணி தான் எனக்கு poetryல சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். பட் ஆனால் இந்த பேசேஜில் வந்து எனக்கு அது அப்படியே சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லல. அவங்க டோட்டலாக எதுக்கு அகெயின்ஸ்டாக poetry இருக்குது அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் வயலன்ஸ், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The flower was not invented to please us. It flaunted its petals and spreads its perfume to attract an insect. Okay. ஸோ ஃப்ளவருடைய வேலை நம்மளை ப்ளீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஐ மீன் பார்க்க அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஸ்ப்ரெட் இட்ஸ் பெர்ஃப்யூம் டு அட்ராக்ட் அண்ட் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The insect carries the pollen from flower to flower so that pollen is not carried away by wind and thus not wasted. சரி, what we call a flower's beauty is merely a byproduct and a human invention. ரைட்டு. அடுத்து, the perfume is not there to please us. It pleases us because it's there and we have been conditioned to it. ஸோ இங்கே ஓவராலாக என்ன சொல்லுவாங்க, ஃப்ளவரு நம்மளை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அதாவது அழகாக இருக்கேன்னு பார்த்து ரசிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அது எதுக்கு அப்படின்னா பாலினேஷனுக்கு, அதாவது இன்செக்டை அட்ராக்ட் பண்ணி பாலினேட் பண்ணுறதுக்காக தான் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளவர் வந்து பாலினேட் பண்ணுறதுனால வருது, அதனுடைய பார்வை மட்டும் கிடையாது, அதனுடைய பெர்ஃப்யூமும் நமக்கு ப்ளீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜென்ரலாக என்னது, அது நமக்கு ப்ளீஸ் பண்ணுறதுக்காக கிடையாது, பாலினேஷனுக்காக, ஐ மீன் இன்செக்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ நமக்கு பேசிக் அசம்ஷன் தான் நம்மளுடைய கொஸ்டினாக இருக்குது.
The author of the passage believes that flowers are creation of nature's luxury. Flowers are creation of nature's luxury இல்ல, flowers is a byproduct and a human invention தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கப்ப நம்ம எப்படி இப்படி நேச்சர்ஸ் லக்ஸரின்னு அசியூம் பண்ணுவோம்? ஸோ அது நமக்கு தவறான அசம்ஷன். அடுத்து பாருங்க, author of the passage does not believe in the usefulness of flower except as a things of beauty. இதுவும் தப்பு தான். இங்க என்னது, நம்ம does not pleases சொல்றாங்க. அதாவது அதோட பியூட்டியை வச்சு நம்மளை ப்ளீஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லை அப்படின்றது தான் பேராகிராஃப்ல திரும்ப திரும்ப சொல்றாங்க. பட் ஆனால் இங்க அசம்ஷன்ல என்ன சொல்றாங்க, யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் ஃப்ளார்னு ஒன்றும் கிடையாது, அது வந்து நம்ம பியூட்டியை வச்சு ப்ளீஸ் பண்றதுக்கு மட்டும் தான் அப்படின்னு ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு செகண்ட் அசம்ஷனும் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது, நெய்தர் 1 nor 2. கரெக்டா? அடுத்தது போலாமா? When an international team of scientists pumped a carbon dioxide and water mix into an underground basalt rock, basic chemistry took over. The acidic mixture dissolved rocks, calcium and magnesium and formed limestone. Basically, carbon dioxide is converted into stone, exclaimed the scientist. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு, ப்ளஸ் அந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் டு ஸ்டோன், எக்ஸ்கிளைம்டு த சயின்டிஸ்ட். ஸோ சயின்டிஸ்ட் எதை பார்த்து பிரமிச்சு போகிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு எனக்கு ஒரு ஸ்டோனாக மாறிடுச்சு, அதை பார்த்து பிரமிச்சு போகிறாங்க. மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு சர்டைன் ரியாக்ஷன்ஸ், ஓகேவா? அது எதுக்காக கொடுத்துருக்காங்க, உங்களுடைய நாலேஜ் அதில் அப்ளை பண்ணி எங்கேயாவது தப்பு பண்ணுவீங்கன்றதுக்காக கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க, best reflects the most logical and practical suggestion implied by the passage. Suggestion என்ன சொல்ல வராங்க, it is a cheap and practical method to produce limestone at commercial level for building purpose. Okay, இங்க எனக்கு cheap and practical level, I mean practical methodன்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களா? cheap method அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது தெரியவே தெரியாது, இது cheap மெத்தடா என்ன மெத்தட்னு. அப்புறம் எப்படி அது இம்ப்ளை பண்ணுதுன்னு என்னால் சொல்ல முடியும்? ஸோ இது கிடையாது, இது வந்து எனக்கு இம்ப்ளை பண்ணலை அந்த பேசேஜ். திஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன், இப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா எனக்கு கார்பன் டை ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு ஃபைனலாக முடிச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் எனக்கு இங்கே இம்பார்ட்டண்ட்டும் கூட. மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அவ்வளோதான். ஸோ திஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மெத்தடை நான் கார்பன் டை ஆக்சைடை செக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்ம ஒரு இம்ப்ளிகேஷனை வச்சுக்கலாம், ரைட்டா? அடுத்து basalt rocks can be made a good source of calcium and magnesium minerals by method. ஸோ இங்கே எனக்கு basalt rock ஹைலைட் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடை நான் ஸ்டோனாக மாற்றிருக்கேன். ஸோ இது ஏதோ ஒரு கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன்றது ஏதோ ஒரு டெக்னிக்கல் மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னால் எடுத்துக்க முடியுமே தவிர, இங்கே பசால்ட் ஹைலைட்டு, கால்சியம் ஹைலைட்டு, மெக்னீஷியம் ஹைலைட்டுன்னு ஒரு கெமிக்கலையும் நான் ஹைலைட் பண்ணி எடுத்துக்க முடியாது. இங்கே எனக்கு கார்பன் ஸ்டோனாக மாறிடுச்சு, அது ஒரு கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் மெத்தட், அவ்வளோதான் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இது கிடையாது. குட் ராக் டிசால்விங் ஆசிட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை மிக்சிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை மட்டும் மிக்ஸ் பண்ணாவா வரும், நமக்கு இங்கே பெசால்ட்டும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுவே வந்து இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Geographers analyzed 175 satellite images of ozone color, which is an indicator of phytoplankton productivity at the ozone surfaces. ஸோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓஷனோ இல்லை வந்து சியோ எதுக்கு ப்ளூவாக இருக்குது எதுக்கு க்ரீனாக இருக்குன்னா அதில் வளர்கிற ஒரு விதமான செடி வீட்ஸ் அதனால இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஷன் கலர் ஒன்று இருக்குது, அது எதனால் அப்படின்னா பைட்டோபிளாங்டன் ப்ரொடக்டிவிட்டினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. at the ocean surface, எங்க வளருது, ocean surfaceல, and found that giant icebergs are responsible for storing up to 20% of the carbon in the southern ocean. Okay, giant icebergs தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு, 20% of carbon ஸ்டோர் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. The researchers discovered that melting water from giant icebergs, which contains iron and other nutrients, supports hitherto unexpectedly high levels of phytoplankton growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டோட்டலாக என்ன சொல்ல வராங்க, பைட்டோபிளாங்டன்னால எனக்கு ஓஷன் கலர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த ஜெயிண்ட் ஐஸ்பர்க் எனக்கு எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஒரு 20% ஆஃப் கார்பனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதையும், அதனால் எனக்கு பைட்டோபிளாங்டன் க்ரோத் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே நமக்கு தேவையில்லை, இங்கே இது எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிங் தான். ஸோ இதுக்கு சொல்ல வராங்க. இங்கே நம்மளுடைய கன்க்ளூஷன் இல்லை மெயின் க்ரக்ஸ் என்ன சொல்லலாம்,
பைட்டோ பிளாங்டன் growthனால எனக்கு ஓஷன் கலர். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஜெயிண்ட் ஐஸ்பர்க்ஸ் வந்து எவ்வளோ கார்பனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ கொஷின் பாருங்க, பேஸ்ட் ஆன் த அபவ் பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ஷன் ஹேவ் பீன் மேடு. என்ன அசம்ஷன்? ஜெயிண்ட் ஐஸ்பர்க்ஸ் ஹாவ் அ bearing on primary productivity and food chains of the southern ocean. Okay, melting of giant icebergs can produce climate change effects and impact world fisheries. ஸோ ஜெயிண்ட் ஐஸ்பர்க்ஸ்னு ஒரு வேர்ட் இருந்துச்சு அங்கே, அது என்ன பண்ணுச்சு? சப்போர்ட் பண்ணுச்சு. எதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம், ஜெயிண்ட் ஐஸ்பர்க்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டோரிங் அப் 20% கார்பன் இன் சதர்ன் ஓஷன், அதுதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹாவ் அ பியரிங் ஆன் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபுட் செயின்ஸ் ஆஃப் சதர்ன் ஓஷன். ஓகே, இது கரெக்டான அசம்ஷன். இங்கே என்ன சொல்கிறாங்க? மெல்டிங் ஆஃப் ஐஸ்பர்க்னால எனக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, இது வந்து ஃபிஷரிஸ் எல்லாம் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சை பற்றியோ ஃபிஷரிஸ் பற்றியோ நமக்கு எதுவுமே அந்த பேசேஜில் கொடுக்கல. ஸோ தட் நம்ம அதை அசியூமும் பண்ணிக்க மாட்டோம். ரைட்டா? அங்கே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? 20% ஆஃப் கார்பனுக்கு சப்போர்ட் பண்ணுது பியரர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஜென்ரலைஸ் பண்ணி அசியூம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் என்னது அப்படின்னா 1 only, ஆப்ஷன் E. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எவல்யூஷன் ஹேஸ் endowed caterpillars that feed on corn with a unique ability. They can induce the plant to turn off its defense against insect predators. ஓகே, கேட்டபில்லர்ஸில் ஏதோ ஒரு எவல்யூஷன் பண்ணியிருக்காங்க, அதனால என்ன பண்ண முடிஞ்சது? அந்த எவல்யூஷன்னால பிளான்ட்டுக்கு டர்ன் ஆஃப் இட்ஸ் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் இன்செக்ட் ப்ரெடேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக டிஃபென்ஸ் வந்து பிளான்ஸால் பண்ண முடியும் அந்த எவல்யூஷன்னால. திஸ் ஹெல்ப்ஸ் கேட்டபில்லர்ஸ் டு ஈட் மோர் அண்ட் க்ரோ ஃபாஸ்டர். த ஏஜென்ட் தட் காசஸ் திஸ் எஃபெக்ட் இஸ் கேட்டபில்லர் ஃபேஸஸ் ஆர் ஃப்ராஸ். The find could throw new light on compounds associated with plant response to pathogens like fungi or bacteria. ஏதோ ஒரு எவல்யூஷன் நடந்திருக்குப்பா, அந்த எவல்யூஷனால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா பிளான்ட்டால இன்செக்ட்ஸ்க்கு எதிராக டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது. அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதோ இருக்கு. ஓகேவா? அதனுடைய ப்ராசஸ் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. லாஸ்ட்ல எப்படி முடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஃபியூச்சர்ல பிளான்ட் ரெஸ்பான்ஸ் டு பேத்தஜன்ஸ் லைக் ஃபங்கை அல்லது பாக்டீரியா, அதோட இப்போ நம்ம என்ன சொன்னோம்? எவல்யூஷனால பிளான்ட் வந்து அகெயின்ஸ்ட் இன்செக்ட் என்னமோ ஒன்று இங்கே பண்ண முடியுது, டிஃபென்ஸ் பண்ண முடியுது. சிமிலரா ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்? பிளான்ட்ஸை நம்ம அகெயின்ஸ்ட் ஃபங்கை அண்ட் பாக்டீரியாவுக்கு நம்மளால இன்டியூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபங்கை அட்டாக், பாக்டீரியா அட்டாக் எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டா பிளான்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃபென்ஸை ஆன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ஐடியா. என்ன கேட்டிருக்காங்க? மோஸ்ட் லாஜிக்கல், rational and practical message conveyed by the passage தான் கேட்டிருக்காங்க. So farmers can use caterpillars to feed on weeds in their crop fields plantation. So weedsன்றது கலை, அதை பற்றி இங்கே ஏதாவது பேசியிருக்காங்களா? எதுவுமே பேசல. ஓகேவா? ஸோ அது வராது. அடுத்து, this finding can help in the development of clinically useful antimicrobial compounds. ஸோ இங்கே ஆன்டிமைக்ரோபியல்ன்றது எதைப்பா மீன் பண்ணுது? இந்த ஃபங்கை அண்ட் பாக்டீரியலுக்கு எதிரான ஒரு காம்பவுண்டை நம்மளால உருவாக்க முடியும், அதை தான் இங்கே சொல்றாங்க. ஒரு எவல்யூஷன் நடத்தி இப்போ இன்செக்டுக்கு எதிரான ஒரு காம்பவுண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஃபியூச்சர்ல வேற மாதிரி எவல்யூஷன் நடத்தி நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபங்கைக்கும் பாக்டீரியாவுக்கும், அதை தான் இங்கே என்ன ஜென்ரலாக மீன் பண்ணிட்டாங்க? ஆன்டிமைக்ரோபியல் காம்பவுண்ட்ஸை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தானே இங்கே நமக்கு லாஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு ஆப்ஷனாக இருக்கலாம். ரிமைனிங் ஆப்ஷன் என்னால் எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். This finding can help in the development of organic, ecological, sustainable pesticides. ஸோ பெஸ்டிசைட்ஸ் பற்றி இங்கே பேசல, பிளான்ட்டையே எப்படி அதனுடைய டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணலான்றதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய ஆப்ஷன் வராது. Caterpillars can be genetically modified to be predators of the other plant pest. இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், இது நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம். பட் ஆனால் இங்கே நம்ம பேசேஜுடைய நாலேஜ் வச்சு தான் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான். கிளியரா? ஸோ இதோட நமக்கு 2024 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்ட கொஸ்டின்லாம் பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 2024 அனாலிசிஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ 2024 கொஸ்டினை நம்ம குவான்ஸ் ரீசனிங் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரீசனிங்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அனாலிஸ் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நம்ம அல்ஜிப்ரா, ஆவரேஜ், டேட்டா சஃபிஷியன்சி இது எல்லாமே வந்து நமக்கு சிலபஸில் இருந்தது. அதனுடைய ஈச் அண்ட் எவ்ரி வெயிட்டேஜ் இங்கே இருக்குது. ஸோ நம்பர் சிஸ்டமில் மட்டும் பாருங்கள் 2024 இதை தான் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஆர்சியில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2024 அப்படின்னா 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்பர் ஆஃப் பேசேஜஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 14 பேசேஜ்
14 பேசேஜ்ல எனக்கு 27 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ இந்த 27ல ஜெனரல் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. இதுல 14 பேசேஜ்ல நீங்க ஒரு 7 பேசேஜஸ் ஈஸியா கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஈஸியா தான் இருந்துச்சு. அது இல்லாம நீங்க குவான்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா சிசாட் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, என்ன பண்ணா சிசாட் நான் கிளியர் பண்ணிட்டேன் மேம், ஜிஎஸ் தான் கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் 2024ல கொஞ்சம் கொஸ்டின் ஈஸியாவே இருந்துச்சு கம்பேர்ட் டு 2023. ஏன்னா அது பழைய ட்ரெண்ட் 2016 ட்ரெண்ட் திரும்ப இந்த சிசாட்ல ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக தான் இருந்துச்சு. நமக்கு 2023ல தான் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் ஏற்கனவே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி. டேட்டா சஃபிஷியன்சினா என்ன மேம் அப்படின்னா, நார்மலாக ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. சரியா? கொஷின் கேட்டுட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்ட கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது. எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சா இல்லை 2 மட்டும் வச்சா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் இங்கே டேட்டா சஃபிஷியன்சி கொஷின். அதுவுமே நமக்கு 2024ல சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டேட்டா சஃபிஷியன்சி கொஷின் ஒரு கிளாஸ்ல பார்க்க போகிறோம். தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2023 கொஷின் பேப்பர் ஒரு கிளாஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக டச்லேயே இருங்க, ரெகுலராக எல்லா கிளாஸஸும் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் குவான்ஸோடைய வெயிட்டேஜ் அனாலிசிஸ். லாஸ்ட்டாக ரீசனிங்கோடைய வெயிட்டேஜ் அனாலிசிஸ் இதுதான். நோட் பண்ணி வச்சுட்டு எங்கே நீங்கள் நிறையா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், எங்கே லீஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.